Advance Happy New Year to all. इनकी இந்த ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கு காரணமே நம்ம சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு லிஜெண்ட் ப்ரொடியூசர் కలైపులి ఎస్ దాను సార్కి FFI President Film Federation of India, which is an all India body, he has been nominated, elected, unopposed elected President of Film Federation of India. அதுக்கு முன்னாலே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தானு சார் சர்வீசஸ்ஸு இண்டஸ்ட்ரியில் அவர் எங்கள் இமேஜ் எல்லாம் பார்த்துட்டு இந்தியன் பனோரமாக்கு சேர்மனாக நாமினேட் பண்ணார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்ரு. ஆனால் கூட ஃபஸ்ட்டு ரிகக்னிஷன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. தென் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னா సౌత్ ఇండియాకి సౌత్ ఇండియన్ ఫిలిం ఛాంబర్ ఆఫ్ కామర్స్ ఎప్పుడు ఎపెక్స్ బాడీయో, ఆల్ ఇండియాకి ఈవెన్ సౌత్ ఇండియన్ ఫిలిం ఛాంబర్ ఆఫ్ కామర్స్ కూడా ఫిలిం ఫెడరేషన్ ఆఫ్ ఇండియాలో ஒரு ఎఫిలియేట్. ఫిలిం ఫెడరేషన్ ఆఫ్ ఇండిயா பிரசிடென்ட் அண்ணா பெரிய பெரிய ஜாம்பவான் எல்லாம் அந்த ஆர்கனைசேஷனுக்கு பிரசிடெண்ட்டாக வேலை பண்ணார். இதுக்கு முன்னாடி தானு சாருக்கு முன்னாடி ఫిర్దౌసుల్ హసన్ సొల్టి వెస్ట్ బెంగాల్ ప్రొడ్యూసరు, డిస్ట్రిబ్యూటరు, ఎగ్జిబిటరు, ಅವರು ప్రెసిడెంటు. ಅವ್ರ నుంచి ముందనాళ్ళు எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு பண்ணால் தானு சார் அன்அப்போஸ்ட் யுனானிமஸ் பிரசிடெண்ட். அதுக்கப்புறம் ரவி கொட்டார்கராவ் ఈజ్ ఆనరబుల్ జనరల్ సెక్రటరీ. అండ్ వైస్ ప్రెసిడెంట్స్ అన్నా நம்ம సౌత్ ఇండియా నుంచి సి కళ్యాణ్, శ్రీ ఎల్ సురేష్, మలయాళం నుంచి ஜிபி விஜயகுமார், கன்னடா నుంచి என்எம் சுரேஷ். அந்த மாதிரி அவுட் ஆஃப் 9 வைஸ் பிரசிடென்ட்ஸ் 5 వైస్ ప్రెసిడెంట్స్ బిలాంగ్స్ టు సౌత్ ఇండియా. సౌత్ ఇండియా నుంచి ಅವಳ ಸರ್ವೀಸು ಎಲ್ಲ பார்த்துட்டு ಇಂಪ್ರೆಸ್ ಆಗಿ ಆಲ್ ಇಂಡಿಯಾ ಬಾಡಿలో ಟೋಟಲಾக ఇంక్లూడింగ్ దాను సార్ 6 பேர் ஆஃபீஸ் பேரர்ஸ் அவுட் ஆஃப் 12, 50% நம்மளது. இங்கே தானு சார் பற்றி சொல்லணும்னா ஒரு புக்கே ஒரு 1 hour சொல்லலாம். அவர் இந்த சிச்சுவேஷனில் கூட ఫిలిం ఇండస్ట్రీ ரொம்ப కష్టத்தில் இருக்கு சொல்லி எல்லாரும் சொல்கிறாరు. இந்த సీజన్లో இந்த పాండమిక్ సీజన్లో కూడా 4 పిక్చర్స్ అండర్ ప్రొడక్షన్, 4 స్మాల్ పిక్చర్స్ కూడా இல்லை. இங்கே தனுஷ் சார் வச்சு ஒரு படம், సూర్య సార్ వెట్రిమారన్ కాంబినేషన్లో ஒரு படம், తెలుగులో అసురన్ రీమేక్ విత్ వెంకటేష్, సూపర్ స్టార్ వెంకటేష్, నారప్ప సొలిటి తెలుగులో అది ஆல்ரெடி ஃபினிஷ், ஆல்மோஸ்ட் ஆல் ஃபினிஷ். இங்கே தனுஷ் சார் படம் ஃபினிஷ். அந்த மாதிரி எப்போ பார்த்தா கூட ஆன் ஃபோர்ஸ் 3-4 ஃபிலிம்ஸ் இருக்கு. ஒரே ஒரு ப்ரொடியூசர் சவுத் இந்தியாவில் தானு சார் தான். எல்லோரும் ஒரு பிக்சர் எடுக்கிறோம்னா பயப்படுற சீசனில் அவர் கண்டினியூஸாக 3 to 4 பிக்சர்ஸ் ஆன் ஃப்ளோர்ஸ் எடுக்கிறாருன்னா அவர் கான்சன்ட்ரேஷனும் அவர் டெடிக்கேஷனும் அவர் பேஷனும் இதுக்கு மேலே அவர் சப்ஜெக்டு செலக்ட் பண்ணுற சிஸ்டம் இது எபோவ் ஆல் அவர் பர் டே 20 hours ஒர்க் பண்ணுவார். நைட் எப்போ பார்த்தா 12:30, 1 o'clock, திருப்பி மார்னிங் 4:35 నుంచి ஃபோன் அட்டென்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இந்த காலத்தில் இருந்தால் இன்வால்வ் ஆகி ப்ரொடக்ஷன் டேக் கேர் பண்ணால் ப்ரொடியூசருக்கு நல்ல டைம் தான் இது. பட் கான்சன்ட்ரேஷன் இல்லை. யாரோ ஒரு மேனேஜர் வச்சோ, யாரோ ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வச்சோ, இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வச்சோ காசு நம்ம காசு அவர் கையில் கொடுத்துட்டு அவர் செலவு பண்ணால் அவருக்கு என்ன எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எவ்ரிதிங் தானு சார் பர்சனல் கேர் அண்ணா. அதுக்காக இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர் ஆகி ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பிரசிடெண்ட் மாதிரி ப்ரமோட் ஆகி இப்போது ఆల్ ఇండియాలో இல்லை వరల్డ్లో ಅವರು ஹீரோஸ்க்கு டேட்ஸ் கேட்டால் சில ஹீரோஸ் சொல்லுவார். பட்
ஹீரோஸே தானு சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த படம் நம்ம பண்ணலாம், இதில் பண்ணலாம், இது பண்ணலாம் சொல்லி ப்ரொடியூசர் செலக்ட் பண்ணுறது ஹீரோஸு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் தானு சார் தான். அது எந்த லாங்குவேஜ் ஆனால் சரி. இப்போது அவருக்கு டேட்ஸ் காலி இல்லை, ஹீரோஸ்ன்னா காலி இருக்கா இல்லையோ தெரியாது. பட் அவர் 2021 இஸ் ஃபுல்லி ஆக்குபைடு. இன்பிட்வீன் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் அண்ணா பாம்பே போனோம், டெல்லி போனோம், டெல்லியில் மினிஸ்டர்ஸ் கிட்ட, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் கிட்ட மீட்டிங் அட்டென்ட் பண்ணோம், இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் ரிப்ரசென்ட் பண்ணோம். எபெக்ஸ் பாடி ஆஃப் இந்தியா ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியானா பிரசிடெண்ட்டுக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு சைடு வச்சு, ஒரு சைடு ப்ரொடக்ஷன் வச்சு, அவர் டெடிகேஷன் அண்ட் பேஷன் அதுதான் சக்ஸஸ். அது யாருமே மறக்க முடியாது. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்தால் இண்டஸ்ட்ரி சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். கரோனா முடிச்சு போச்சு, எல்லாம் செகண்ட் வேவ் சொன்னார், அது கூட பெரிய எஃபெக்ட் இல்லை சொல்கிறாரு. பொங்கலுக்கு தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ தானு சார் தலைமையில் ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா నుంచి 100% தியேட்டர்ஸ் ஓப்பனிங் பிளான் பண்ணுறோம். பொங்கலுக்கு இங்கே மாஸ்டரும் தெலுங்குలో 4 பெரிய படங்கள் வருது. எல்லாமே பிக் ஸ்டாரர் ஃபிலிம்ஸு, ஹைலி எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸு. ஸோ ఇది దాను సార్కి సౌత్ ఇండియన్ ఫిల్మ్ ఛాంబర్ ఆఫ్ కామర్స్ సార్వా நம்ம ஆஃபீஸ் பேரர்ஸு, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸு எல்லாரும் சார்வா ஆனர் பண்ண சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நாளைக்கு ஜனவரி 1 నుంచి அவர் స్వేరియన్ பண்ணுறாரு. జనవరి 1 టు డిసెంబర్ 31 ఎవ్రీ 1 ఇయర్ పోస్ట్. ఇది ఫస్ట్ 1ఆం తేదీ ಅವರು ఫిలిం ఫెడరేషన్ ఆఫ్ ఇండియా ప్రెసిడెంட்டாக சார்ஜ் டேக் ஓவர் பண்ணுறாரு. முந்த நாள் மீட்டிங்கில் அவர் யுனானிமஸ் எலெக்ட் ஆகிட்டாரு. ஸோ அவருக்கு ஹானர் பண்ணுறது சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். வி ஆர் ஃபீலிங் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹானரிங் தானு சார். అండ్ ఇంకే సౌత్ ఇండియన్ ఫిల్మ్ ఛాంబర్ ఆఫ్ కామర్స్లో కూడా அவர் వైస్ ప్రెసిడెంట్. தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஒரு ஆக்டிவ் மெம்பர். அவருக்கு தலைவராக வர சொன்னால் எனக்கு டைம் இல்லை சொல்லிட்டு சொன்னார். அந்த மாதிரி பிஸி பர்சனும் இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு, சார் கொஞ்சம் சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் నుంచి உங்களை ஆனர் பண்ணோம். ஒரு ரெஸ்பான்சிபிள் போஸ்ட், ஆல் இண்டியா போஸ்ட், அது வேர்ல்டு வைட் ரெக்கக்னைஸ்டு போஸ்ட். நீங்கள் எப்படி கபாலி படத்துக்கு ரஜினி சாருக்கு ஏர்கிராஃப்ட் மேலே பப்ளிசிட்டி பண்ணிட்டு உலகம் எல்லாம் சுற்றியாச்சோ, அதே மாதிரி ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் அண்ணா உலகம் எல்லாம் தெரியும் சார், இது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் போஸ்ட்டு. உங்கள் மாதிரி பர்சனாலிட்டி போய் பார்த்தா சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் ஆனால் சரி, யாரானா சரி, நம்ம இன்ஃபர்மேஷன் மினிஸ்டரோ, ஹோம் மினிஸ்டரோ, ஹெல்த் மினிஸ்டரோ எந்த மாதிரி பர்மிஷன்ஸ் வேணும்னா வாங்கிறதுக்கு உங்கள் மாதிரி ஒரு லீஜெண்ட் அண்ட் ஒரு பிக் பர்சனாலிட்டி அங்கே முன்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணிட்டு அவருக்கு இந்த போஸ்ட்டு அவர் தலைமையில் வச்சாச்சு. அவர் டெஃபினட்டாக God will give him good health to fulfill his responsibilities and take care of film production and industry problems. Simultaneously அவங்க படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆகணும், ஆண்டவன் அவருக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம விஷ் பண்ணுறோம். அதுக்காக சேம்பருக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஆனர் பண்ணுறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஒரு பொன்னாடை. மதிப்புக்கும் பேரன்பும் உரிய தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் தலைவர், அல்லும் பழகும் அயராது உழைத்திடும் பண்பாளர் காற்றகட்ட பிரசாத் அவர்கள் உள்ளிட்டு ஊடக நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்றொப்ப உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லணுன்னா, இது எப்படி இந்த சூழல் அமைஞ்சதுன்னு தெரியாது. 1971 நாணல்ன்ற படத்தை மார்னிங் ஷோ மகாராணி தேட்டரில் போடுறேன். அந்த 71 கணக்கிடும் பொழுது 2021 எனக்கு பொன் விழா ஆண்டாக அமையிறது.
இந்த பொன்விழா ஆண்டில் கிடைத்தற்கரிய பேராக தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் உள்ள காற்றகட்டு பிரசாத் அவர்கள், கல்யாண் அவர்கள், ரவி கொட்டகரார் அவர்கள், அனைத்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து இப்பொறுப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். மிகப்பெரிய உயரிய பொறுப்பு. நான் வரும்பொழுதே சிலையாக அமர்ந்திருக்கும் தெய்வங்கள் டி.ஏ. ராமானுஜம் சார் அவர்களையும் டி.எஸ். ராஜ் அவர்களையும், சிறப்புமிகு இந்த திரையுலகை கட்டி ஆண்ட எஸ்.எஸ். வாசன் சார் அவர்கள், இப்படி பன்னரும் தலைவர்களை வணங்கிவிட்டு தான் நான் இந்த அவைக்கு வந்திருக்கிறேன். இந்த பதவி ஜெமினி எஸ்.எஸ். வாசன் அவர்கள் அலங்கரித்த பதவி, ஏ.எல். சீனிவாசன் சார் அவர்கள் அலங்கரித்த பதவி, டி. ராமானுஜம் அவர்களும் டி.வி.எஸ். ராஜு அவர்களும் நாகிரெட்டி அவர்களும் இன்னும் பன்னரும் சிறப்புமிக்க லெஜண்ட்ஸ் அவர்களெல்லாம் வகித்த பதவி. எனக்கு இந்த பதவி கொடுத்திருக்கிறார்கள். அந்த பதவிக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நாளொரு மேனியும் பொழுது வண்ணம் கண்டிப்பாக உழைத்து இந்த திரையுலகில் இப்பொழுது இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைக்கு என்னென்ன வியூகங்கள் வகுத்து இதை ஒரு படி மேலே, ஒரு படி அல்ல 10 படி மேலே உயர்த்தக்கூடியான போராட்ட களத்திலே நாங்கள் நின்று அதை சாதித்து வெற்றி பெறுவோம். முக்கியமாக சொல்லப்போனால், ஒரு பக்கம் இன்டர்நெட் ப்ராப்ளம், டிஜிட்டல் ப்ராப்ளம், இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்டோரி ரைட்ஸ் என்பது இன்றைக்கி கதைவசன கர்த்தாக்கும் தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய கதை, திரைக்கதை, வசனம் 3த்துக்கும் பங்களிக்கக்கூடிய விலை பேசி கொடுத்து விட்டாலும் அதற்கு பங்களிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய சட்டத்தை மத்திய அரசாங்கம் போட்டிருக்கிறது. அதோடு ஏற்கனவே ஆடியோவில் மிகப்பெரிய வருவாயை இழந்திருக்கிறோம். ஒரு படத்தை நம்ம எடுத்து கொடுத்தோமா எந்த லாங்குவேஜ் போனாலும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். அதுக்குண்டான காசு நம்ம வாங்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இன்னலான ஒரு சூழ்நிலையில் இந்த பொறுப்பில் இருந்து அதையெல்லாம் எப்படி வெற்றி கண்டு வாகை சூடி வள வேண்டும் என்ற வியூகங்களை வகுப்பதற்கு எனக்கு இவர்கள் காற்றகட்ட பிரசாதர்களும், கல்யாணவர்களும், ரவிக்கொட்டார்களும், இன்னும் பொண்ணும் அரும்பெரும் சிறப்பானவர்கள் எல்லாம் என்னோடு இருந்து எனக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். நிச்சயமாக எடுத்த காரியத்தை நிச்சயமாக முடிக்கக்கூடிய திறன் எங்களுக்கெல்லாம் அனைவருக்கும் இருக்கிறது. ஒற்றுமையுடன் செயல்படுவோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் துணை கொண்டு, தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை துணை கொண்டு இந்த திரையுலகை அகில உலகமும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான அரிய பெரிய செயல்களை செயல்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது என்னென்னா, சேம்பரில் ஒவ்வொருத்தரும், அதாவது இன்றைக்கி இண்டஸ்ட்ரி திரையரங்குகள் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக 10 மாதங்களாக மூடி இருக்கிறதுடைய சொல்லனா துயர் திரையரங்கத்தை மட்டும் விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒட்டுமொத்த திரையுலகமே இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 50% என்பது நிச்சயமாக நம்மளால் எடுத்து செல்லவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை பல கோடி, இன்றைக்கெல்லாம் சாதாரண படமே 5 கோடியிலேருந்து 100 கோடி 150 கோடி விரலும் போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் 50% போது 25% தேட்டருக்கு போய் 25, அதுவும் 3 நாள் 4 நாள் 5 நாள் ஒரு வார கலெக்ஷன் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதில் இந்த ஒட்டுமொத்த பணத்தை எடுக்கணுன்றது கேள்விக்குறியான சூழ்நிலையில் நானும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 தினங்களுக்கு முன் முக்கியமான ஒரு ஃபைனான்சியர் கூட்டும் போய் ஒரு முதலமைச்சருக்கு எடுத்தும் போகக்கூடிய அளவுக்கு மந்திரியை பார்த்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வச்சுருக்கோம். அப்போ அவங்க கண்டிப்பாக உடனடியாக அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு 5 பேர் பார்க்கணும்னு சொன்னாங்க. உடனே நான் அந்த தயாரிப்பாளர் லலித்துக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது தம்பி, நான் போய் பேசிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் ஒரு 5 பேர் வச்சு நீங்கள் போங்கன்னாங்க. அதுக்கு மேலான ஒரு சிறப்பு முக்கியமானவங்களாம் போய் பார்த்து செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி காலையில் எனக்கு தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் கூட முழுமையாக கன்சிடர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு செய்தி இருக்குது. அதுவும் அவங்க வாயால் சொல்லுவாங்க. திரும்பவும் மறுமலர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு, புத்துணர்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு திரையுலகம் மீண்டு வரும். அது சத்தியம். பொங்கல் வர இருக்குங்க. பொங்கலுக்கு தான் எப்பயுமே எல்லா வருஷமும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும். இந்த வருஷம் 50% 50 சீட்டிங்கோடு இருந்தால் மிக கஷ்டம். நேற்று கூட ப்ரெஸ் மீட் பண்ணியிருந்தார் பன்னீர்செல்வம். ரொம்ப வேதனைக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்போ பதவிக்கும் வந்திருக்கீங்க, எங்களோட வாழ்த்துக்கள் எங்கள் மீடியா சார்பில். ஆனாலும் நீங்கள் போய் முதல்வரை சந்தித்து இதை கொடுக்கணும்னு ஏதாவது பிளான்? நான் சந்திக்கிறதுக்குள்ளே அந்த செய்தி வரன்றது உறுதியாக இருக்குது. அப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்கிற கருத்தை எடுத்து நாங்கள் உடனடியாக போய் பார்த்து பண்ணுறோம். டெஃபினட்டாக பண்ணுவோம்.
ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த இண்டஸ்ட்ரிக்காக நீங்கள் சொல்கிறீங்க, இந்த இண்டஸ்ட்ரிக்காக நான் இந்த பதவிக்கு வரதுக்கு முன்னாடியே போய் அதை போய் பேசிட்டு வந்திருக்கிறேன். அதை சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசும்போது கூட தான் சார் வந்து பேசிட்டு போனாருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி இந்த அரசாங்கம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு பல வழிவகைகளை செஞ்சுன்னு இருக்காங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான பயன் நமக்கு கிடைக்கும். அதை நாங்கள் கட்டண பிரச்சனைக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு வரையும் கிடைக்கல. இன்னொன்று வந்து வெப்சைட்ஸில் அந்த பைரசி இதுக்கும் ஒரு தீர்வு இன்னும் கிடைக்கல. இல்லை, அதை பைரசி என்பது வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் போய் நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் இங்கே இருக்கிற தமிழக அரசுகிட்டையோ எங்களாலேயோ முடியும். மத்திய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர்கிட்ட மட்டும்தான் அவர் நினைச்சானா ஒரே நிமிஷத்தில் நிறுத்த முடியும். அதுக்குண்டான வேலைகளை செய்கிறோம். அது உறுதியாக நான் செய்வேன். அதுக்குண்டான அது சொல்ல வேண்டியதில்லை. அது எங்களுடைய அடிப்படை திட்டம். எப்படி வந்து ஆடியோவுக்கும் ஸ்டோரிக்கும் ஒரு பிரச்சனை உருவாகி தயாரிப்பாளருக்கு பாதிப்பு இருக்குதோ, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த இன்டர்நெட்டு பைரசியும் ஒழிக்கிறதுக்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்போம். இந்த இல்லை, அது வந்து அதை பொறுத்தவரையிலும் அது சம்மந்தமான மேட்ரு பேசி அது நெகோசியேஷன் போயின்னு இருக்குது. அதனால் நம்ம அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஒரு சூழ்நிலை நல்லா ஸ்மூத்தாக போகிற நேரத்தில் நம்ம போய் எதுவும் சொல்லி அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஊனமும் உள்ளங்கமும் உண்டாக்க வேணான்றது. உங்களுக்கு ஒரு நிறைய உறவு உண்டு. கபாலி வந்து இந்தியாவுடைய ஒரு இதுவரையும் பார்க்க அளவுக்கு விளம்பரம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவரோட இந்த அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு உங்களுக்கு. அதாவது என்னை பொறுத்தவரையிலும் இந்த தமிழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலை ஒரு சந்தோஷத்தை இழந்ததுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அவருடைய ஹெல்த்தையும் நம்ம பார்க்கணும். அதான் வந்து அவருக்கு இல்லைன்னா தீர்க்கமாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இந்த அளவுக்கு ஒரு உருக்கமாக வேண்டுகோள் வித்திருக்கிறாருன்னா அவர் மனசில் இருந்த ஓப்பனாக பேசுவார். அதனால் இதெல்லாம் நம்ம வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு அவருக்கு தேக பலம், பாத பலம், ஆயுள் பலம் அத்தனையும் கூடணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். சார் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணார்ல 150 பேர்லன்னா 4-5 பேருக்கு அட்டாக் ஆயிடுச்சு பாசிட்டிவ். நாளைக்கு 1000 கணக்கில் பப்ளிக் மீட்டிங்ஸில் போனால் அது மக்களுக்கே ப்ராப்ளம், எனக்கே ப்ராப்ளம். அந்த மாதிரி அவர் ஓப்பனாக பேசினார். ப்ளஸ் ஆஸ் ஏ சினிமா இண்டஸ்ட்ரி we need him as a hero only. அது பாலிட்டிக்ஸு ஸ்டேட்டுக்கு டெவலப்மெண்ட்டு அது ஒரு சைடில் இருக்கட்டும், அது வரட்டும். அது எனக்கு ஃபீலிங் என்னென்னா அவர் ஹெல்த் முக்கியம். இப்போ லேட் ஆயிடுச்சு. ஃபிலிம்ஸ் பண்ணுறாரு, நல்ல செலக்டட் சப்ஜெக்ட்ஸ் பண்ணுறாரு. அதுலనే மெசேஜ் ஓரியன்டட் மாதிரி இது பண்ணலாம். எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் ரஜினி சார் தானே அவ்வளோ பாப்புலாரிட்டி தமிழ்நாடு இல்லை, இந்தியாவில், வேர்ல்டில். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஆஸ் ஏ சினிமா ஹீரோயே கண்டினியூ ஆனால் எனக்கு பர்சனலாக ஹாப்பி. அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி கூட 100% ஆல்ரெடி we have written to Ministry of Home Affairs, MHA, copy to Information Minister and Health Minister. You are allowing all flights full. Indigo பார்த்தா ஃபுல் போகுது. 100% they are selling the tickets. அதே மாதிரி ட்ரெயின்ஸு, பஸ்ஸஸ்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே விட்டாச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது சினிமா வாழணும்னா டெஃபினட்டாக நீங்கள் 100% பர்மிஷன் கொடுக்கணும். ஆல்ரெடி we are telling in film industry is in coma. Now because of corona it is declared dead. At least you have to give us some oxygen to survive, not for profit, at least to maintain our industry status. அதுக்காக சொல்லி சொன்னால் they are under consideration. Meanwhile இந்த 1 weekல டெவலப்மெண்ட்டு phase 2 மாதிரி 2.0 பாயிண்ட் கரோனா 2.0 மாதிரி வந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் they are also in a mood to consider. அப்படின்னு வந்து இப்பயும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இடத்துல ஒரு 13 பேர் வந்து செல்ஃப் குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வெளியூர்லேருந்து வந்தவங்க. இப்போ நம்ம சினிமா செட்டுகள் இந்த மாதிரிலாம் நம்ம சேஃபஸ்ட்டே அதிகப்படுத்திட்டோமா? இதுக்கப்புறமாவும் சேஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இருக்கும். அது தற்காப்பு நடவடிக்கைலாம் பண்ணின்னு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு ஷூட்டிங் போகும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நாரப்பா ஷூட்டிங் போகும்போது நாங்கள் அந்த ட்ரெய்லரே போட்டு காமிச்சோம் எப்படி நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்றது. அந்த மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் வந்தாலும் நம்ம சேஃபாக தான் இனி வராதுன்னு சொல்லுவோம். இனி வராது அப்படி இருக்கும். வந்தால் அதுக்கு நம்ம பாதுகாத்துப்போம். வேக்சின் வந்துச்சு, இது மேலே ஒன்றும் ப்ராப்ளம் வராது. மேக்ஸிமம் மேபி another 1 or 2 months we will sit right. No problem. Industry will come back in a normal position, sir. No problem. But everybody has to cooperate with each other, sir. Artists, producers, distributors, exhibitors, from studios,
எல்லோரும் ஃபஸ்ட்டு லிவ் அண்ட் லெட் லிவ் பாலிசி இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி இருந்தால் ப்ரொடியூசர் நல்லா இருந்ததா, ப்ரொடியூசர் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ப்ரொடியூசர் நல்லா இருந்ததா டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர் நல்லா இருந்ததா எக்ஸிபிட்டர், அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ். ஸோ ப்ரொடியூசர் சர்வே ஆகிறதுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் மற்ற அதர் கிராஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதுதான் நம்ம சேம்பர் சார்பாக ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், எல்லாருக்கும் பண்ணுறாரு. அதே மாதிரி கவர்மெண்ட்ஸ்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தானு சார் போய் பேசினா ஒத்துக்குவார். ஆந்திர பிரதேஷில் அந்த மாதிரி சிரஞ்சீவி சார் நாகார்ஜுனா எல்லோரும் போய் சிஎம் ரிக்வெஸ்ட் பண்ணார் ஜெகன்மோகன் ரெட்டி சாருக்கு. அவர் உடனே 3 months கரண்ட் பில் தியேட்டர்ஸ் மினிமம் யூசர் சார்ஜ் வேவ் ஆஃப் பண்ணிட்டார். அப்புறம் ஃபர்தர் 6 monthsக்கு டைம் கொடுத்துட்டாரு, லைக் மாரட்டோரியம் மாதிரி. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுறதுக்கு ஏ அண்ட் பி கிளாஸ் சென்டர்ஸ்க்கு 10 lakhs, சி கிளாஸ் சென்டருக்கு 5 lakhs லோன் ஏற்பாடு பண்ணி அந்த லோனும் இன்ட்ரெஸ்ட் வில் பி பார்ன் பை தி கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அதே கண்டிஷனில் இப்போ தெலுங்கானா கவர்மெண்ட் வருது, அதே மாதிரி இங்கே கூட வருது. சவுத் இந்தியா எல்லாமே ஒரே இது. நம்ம சாம்பர் சார்பாக தானு சாருக்கு கூட்டிகிட்டு போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். தமிழ் கவுன்சில் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. நேற்று பன்னீர்செல்வம் சார் பேசுன மாதிரி எக்ஸிபிட்டர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. இண்டஸ்ட்ரி சர்வே ஆகணும்னா கவர்மெண்ட் ஹெல்ப் கண்டிப்பாக வேணும். இந்த எல்பிஇடி எடுக்கணும். அவர் பிரைம் மினிஸ்டர் மோடி சேஸ் 1 India 1 tax. We are paying GST. We are not supposed to pay LBET. LBET தமிழ்நாடு கேரளா தவிர இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. இந்த 2 ஸ்டேட்ஸ்க்கு வேவ் ஆஃப் பண்ண சொல்லிட்டு ரிமூவ் பண்ண சொல்லிட்டு அந்த 2 கவர்மெண்ட்டுக்கு நம்ம லெட்டர் அனுப்பிச்சாச்சு. கவர்மெண்ட்ஸ் கூட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணோம் சார். மினிமம் என்டர்டெயின்மெண்ட் இஸ் சினிமா ஃபார் அவர் இந்தியன் ஆடியன்ஸ். இனிமே தானு சார் வந்துட்டாங்க, இனிமே தானு சார் கண்டிப்பா ரெஃபரன்ஸ் எதிர்பார்க்குறோம். இல்லை எல்லாமே அதாவது அணுகுமுறையில் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். ஆக யாரும் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு அகென்ஸ்டாக இல்லை. அதனால் நம்ம அணுகுமுறை நிச்சயமாக நம்மளுக்கு பயனளிக்கும், பலன் நினைக்கும். ஆக உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.